4:24 விடிய காலமே ஃபீல் பண்ணிக்கிறேன். அவ்வளோ ஃபுல்லாக டஸ்ட். நல்லா இருக்கா? ஹேண்ட் பிரேக் அந்த இன்வெர்ட்டரும் நேற்று யூனிவர்சிட்டியில் வேலை செய்யலை. மெக்கானிக் அண்ணாவும் இதை ஓடி பார்த்தா என்ன மாதிரியான தெரியும் தானே. அப்போ டொல்ஃபினுக்கு பூட்டுற பிரக்கெட் எடுத்துட்டு இதில் பின்னுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்பேவில் ஒன்று வைக்கலாமான்னு நான் சொல்கிறேன். பாய் 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 சொல்லு. இல்லை நாங்கள் பாய் சொன்னாலே சரி, பார்க்குறாக்களுக்கு தெரியும் நாங்கள் இவ்வளோ க்ளோஸ். ரூம் எடுக்காமலே கராச்சுக்குள்ளேயே தங்கி நிற்கிறோம். டீசல் ஃபில்டருக்கு ஆயில் ஃபில்டர் மாற்றி வச்சுருந்துருக்குறோம் இவ்வளோ காலம். ஸ்மார்ட் ஆண்டவரே என்னடா இது இவ்வளோ லைன். ரேடியேட்டர் வந்து அதில் க்ளீன் பண்ணி போடணுமா, அதுக்குள்ளால தண்ணி அடிக்குது ரைஸ் பண்ணிக்க. நல்லா இருக்குது. இது சம்பல் போட்டு தந்துருக்கணும். 9 போல் மெக்கானிக் வந்து கதவை திறந்தோன்னே நாங்கள் போய் வெளியில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். மகாவலி ஆறு போகுது, இலங்கையிலேயே மிக நீளமான நதி. பிக்கனிக்கு தானே சொன்னவர் என்ன 14 லட்சமா 14 எடுக்கலாம். உள்ளுக்கு சீட்டு எல்லாம் நல்ல வடிவம் சூப்பராக இருக்கு. முன்சிப் சுவிஸ் அக்கௌண்ட்டில் காசு வச்சிருக்காரு. பொலிட்டீஷியன் இல்லை ப்ரோ, அதில் தான் காசு சேர்த்து கோயிலை பாருங்க, அம்மன் கோயிலாக இருக்கு. எங்களுக்கு வாகன வேலைகள் இப்போ கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்குது. என்ன முன்சிப் வந்ததால் உண்மையாக சொல்ல போனால் பைக்குகளில் வந்துட்டு இந்த தாய்லாந்து அங்காளி சைட்டுகளில் இந்த மலைக்கு நினையக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்குந்தானே. அதே என்ன மாதிரி நிறுத்துற வேனுக்குள்ள இப்படி தான் நிறுத்துற பண்ணுறோம். ஜெரின் வந்து அதில் படுத்தவன், நான் வந்து இதில் படுத்துறேன். 12 மணி ஆயிடுச்சு. அண்ணா நித்திர உள்ளது. அண்ணா இந்த நடந்துருந்துச்சு. உங்களுக்கு இருபது ஃபோனை வச்சு நோண்டோட தானே வாடு. ஓகே முன்சிப் வந்தாச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நேற்று என் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி மே மாதம் 22ஆம் தேதி. நேற்றைக்கு வந்து நாங்கள் கராச்சியில் இங்கே வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலைகள் ஹேண்ட் பிரேக்லாம் செஞ்சு முடிஞ்சோன்னே வலிக்கலாம்னு பார்த்தினாங்க. கடைசியாக முன்சிப் ஃபோன் அடிச்சுட்டு சொன்னார், தானும் இங்கே வரேன் எல்லா வேன் அலுவலையும் முடிச்சுட்டு போவோம்னு சொன்ன இடத்துல நாங்கள் ரூம் எடுக்காமலே கராச்சுக்குள்ளேயே தங்கி நிற்கிறோம். ஸோ உங்களை கேம்பர் வேனுக்குள்ளேயே நாங்கள் 3 பேருமே படுத்தினாங்க. இப்போ நேரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4:24 விடிய காலமே. எழும்பிட்டு என்ன செய்கிறேன்னே தெரியலை. வேனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் படுக்கலாம்னு இருந்துச்சு. நாங்கள் இதை நின்னாங்க. நான் 2 பேர் வடிவாக படுக்கலாம். அலட்சியம் நான் வந்து முன்னுக்கு படுத்திருக்காரு, நான் காட்டுறேன் நித்திர ஒளினம். இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காற்று வந்துட்டு அப்படி அதுக்குள்ளால திறந்து வரக்கூடிய மாதிரி நாங்கள் வந்துட்டு இப்போ திறந்து விட்டுருக்குறோம். ஆனால் இப்படி கராச்சி வந்து இப்போ கதவெல்லாம் பூட்டி இருக்கிறதால பாதுகாப்பாக இருக்கும். இதே வந்துட்டு வெளியிடங்களில் ரோட் கரையோரங்களில் இங்கே நிப்பாட்டிக்க நாங்கள் இப்படி செய்யலை. அதை இப்போ ஹேண்டில் அந்த லொக் எல்லாமே போட வேணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்கு எல்லாத்தையும் மூடி போட்டிருக்க வேணும். அப்போ தான் சாமான்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா நாங்கள் பயணக்கலைப்பில் நித்திர கொண்டு இருப்போம். அப்போ கட்டாயமாக லொக் வேணும். அப்போ லொக் பூட்டிட்டோம்னு சொன்னால் உள்ளுக்கு காற்றோட்டம் இருக்காது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்க வேணும். மற்றது இந்த இன்வெர்ட்டர் வந்து வேலை செய்யலை போல். நேற்று நாங்கள் சார்ஜ் அதில் போடலாம்னு சொல்லி இப்போ இந்த பவர் பேங்க் எல்லாமே வச்சுருக்கிறோம். ஸோ பவர் பேங்க்லாம் சார்ஜ் போட்டிருக்கிறோம். இதால் ஒரு வேன் ஒன்றில் யூஎஸ்பி லைட்டை செட் பண்ணிட்டு தான் கழிச்சு கொண்டிருக்கேன். ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாஷ்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது. வாஷ்ரூம் இருந்தது, குளிக்கலாம், ப்ரஷ் பண்ணுறதுக்கு அங்கே தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் கராச்சிலேயே தங்குவோம்னு சொல்லி முடிவெடுத்தினாங்க. ஸோ இப்போ 4:30 போகுது. ஆனால் என்னென்னா கராச் கதவு வந்து மூடி இருக்குது. ஸோ மூடி இருக்கிறதால வெளியால் போக இயலாது. அப்படி கராச்சி வந்து ஒரு 8 மணி அப்படி திறந்துடுவேன்னு நினைக்கிறேன். முன்சிஃபும் வந்து பார்த்திங்கன்னா கம்பளையில் நிற்கிறார். இதுக்கு முன்னே வந்து நாங்களும் கம்பளையிலாம் நின்றாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கம்பளையில் இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்போம். இந்த இடத்துல பேர் அடிக்கடி வருதில்லை. நாவலப்பட்டியை வந்து கம்பளையிலேருந்து 16 கிலோமீட்டர். நேற்றையாம் போட்ட வீடியோவுக்கு கொமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாய்ச்சேன். நான் கனவே சொல்லியிருந்தீங்க இந்த மெக்கானிக் தான் இந்த டவுன்லேயே நல்ல மெக்கானிக் அப்படி இப்படின்லாம் சொல்லி. ஏகப்பட்ட கவர்மெண்ட் சம்மந்தமான வாகனங்களுமே இங்கே தான் மாறுது. அதில் ஒரு போலீஸ் வாகனம் நிற்கும் பின்னுக்கு. மற்ற இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்டேட் இந்த வாகனம் நிற்கிது. ஸோ அதால் கொமெண்ட்ஸ் பார்த்தோன்னா சந்தோஷமாக இருந்தது. எங்களால் நித்திர கொள்ளினேன். வேனுக்குள்ள இப்படி தான் நித்திர பண்ணுறோம்.
ஜெரின் வந்து அதில் படுத்தவன், நான் வந்து இதில் படுத்துறேன். பின்னுக்கு திறந்து விட்டு நாங்கள் அந்த ஏசி வந்து வேலை செய்யலை தானே. அப்போ கீழே இருக்கிற அந்த அதில் என்ன அப்படியே சர்க்குலேட் ஆகி போகிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நேற்று கலட்டிட்டோம். என்னென்னா ஹேண்ட் பிரேக்கின் வயர் வந்து கீழே போகிறதால இந்த எக்ஸோஸ் மாதிரி வந்து பூட்டிட்டு இருந்தானே அதை வந்து கலட்டிட்டோம். இது முதல்லையும் வேலை செய்யலை. ஸோ அதுக்காக நாங்கள் செலவழித்த காசெல்லாம் வீணாக தான் போயிட்டுது. இதில் நான் படுத்திருந்தேன். நான் என்ன இதில் வந்து சார்ஜ் போடலாம்னு சொல்லி பார்க்க அந்த சோலர்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிட்டு சார்ஜரில் இருந்துட்டு இன்வெர்ட்டர் காலை வரந்தானே கரண்ட். அந்த இன்வெர்ட்டரும் நேற்று யூனிவர்சிட்டியில் வேலை செய்யலை. யாழ்ப்பாணம் போயிட்டு செக் பண்ணுவாங்க. சரியான டயர்டில் இருக்குது. எனக்கு மார்னிங் விடிய கிளம்புறோம் 4:30 ஆனாலே நித்திரையெல்லாம் போயிடும் களைப்பில்லாட்டிக்கு. என்னதான் 1 மணிக்கு படுத்தாலும் சரி 4:30 கிளம்பிடுவேன். 10 மணிக்கு படுத்தாலும் 4:30 கிளம்பிடுவேன். பழகிட்டு சின்ன வயசுலேருந்து. கொஞ்சம் நேரம் சும்மா இன்டர்நெட் ஏதாவது தட்டி பார்த்துட்டு வேலைகள் இருந்தால் செஞ்சுட்டு கராச்சி திறந்த உடனே முன்சிப்புக்கும் கோல் வந்தோடனே முன்சிப்பும் வருவேன். இங்கேயே ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே டவுனுக்கு போய் நாவலப்பட்டிய டவுன்லேயே சாப்பிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற அப்டேட். விடிஞ்ச பிறகு உங்களோட நான் கதைச்சி கொள்கிறேன். காலமாக 6 மணி சும்மா படுத்திருந்த நாங்கள் அவங்களும் விளம்பிட்டாங்க. என்ன மாதிரி நிறுத்துற நுழம்பு கடிக்க மாட்டேன். நுழம்பு ஒன்றும் கடிக்கல, நோமலாக தான் இருந்தேன். இவனுக்கு என்ன ஒரு நல்ல வேண்டாம் பெட்ஷீட் அலை போத்துட்டான்னு எங்களுக்கு லைட்டாக கொள்ளிருந்தது. என்னடா தலைக்குள்ள இந்த பக்கம் தான் தலை வச்சு படுத்தினாங்க. இந்த குளிர் தாண்டிட்டு இன்றைக்கு காட்டும் சளி லைட்டாக இப்போ காட்டை வலிக்கிட்டு என்ன கராச்சி துறக்கையில். ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் வீட்டிலே இருக்குது. இந்த வேன் ட்ரிப்பில் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ளே போட்டு வச்சோம்னா இப்படி குளிரான இடங்கள்ல எங்கேயும் படுக்க அதை போட்டுட்டு படுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் 2 ஸ்லீப்பிங் பேக் தான் நான் இந்தியாவில் எனக்கு அதுக்கு வாங்கிட்டு வந்தேன். சரி, 4 மணி நேரம் 6:30 ஆகுது. நாங்கள் ப்ரஷ் பண்ண போகிறோம். இங்கே ப்ரஷ் பண்ணி காலிக்கடன் எல்லாமே முடிக்க வேணும். மற்றது இங்கே இவைகிட்ட கேட்டு பார்ப்போம். ஜெரின், இரவு நித்திரை எப்படி இருந்த? நல்ல கதை. இந்த வீடியோவில் நீங்கள் மாட்டுப்பட்டிருக்கீங்க. எப்படி அடுத்து நான் முடிய 4:30 கிளம்பிட்டேன். நான் அவர் அங்கே அதில் நித்துறேன். நீ வாங்கண்ணா. நீங்க 8 மணிக்கு படுத்துறீங்க, நாங்க படுக்க 12 மணி ஆயிடுச்சு. அண்ணா நித்திர உள்ளது. அண்ணா இந்த இடம் நடந்துருச்சு. உங்களுக்கு 20 போன வச்சு நோண்டோட நானா வாடு நித்திர வர அடியேன் போகணும். ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கோம். எங்க விடுத்தாலும் நித்திர வருது. நாங்க என்ன அதெல்லாம் வேற பண்ணா முத்திர வீலசிங்க வேற அப்படி இல்லை. டயர்ட் தானே இப்போ படுத்தாச்சு. மற்றது நீங்கள் 20 ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க. நானும் எப்பயுமே வீட்டை ரொம்ப தரத்துக்கு படுத்துடுவேன். வெப் சீரிஸ் பார்க்காட்டி மட்டும் ஓகே. மற்றபடி ஓகேயா இருந்தது. என்ன 2 பேர் தானே அதில் படுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு ஆள் வந்து டிரைவர் சீட்டில் படுத்துவார். அதுவும் குறிப்பாக அலசின படுத்துவார். முன்சிபம் வந்திருப்பார் சொல்லிட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. கரத்தில் மாட்டுப்பட்டு நிற்கிறோம். வழி கதவை வந்து மூடிட்டேன். அந்த கதவை தள்ளி பார்த்தோம். மூடிட்டு போறோம். பூட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. ஜெயில் வாழ்க்கை வாழ்றாங்க. இதே ஒரு சம்பவம். உங்களை எறும்பு கடிச்சது கடிச்சது. அதில் சாப்பிட்டோன்னு வச்ச நீங்க கொம்பு பனிஷ். இந்த பனிஷை பாருங்க. கொம்பு பனிஷை வந்து பாய்களும் காய்க்கணும். இந்த பனிஷ் தான் காரணம். எறும்பு இப்பே இவ்வளவு எறும்பு. அண்ணா வரைக்கும் அந்த மட்ட சோத்த சின்ன கடியரம்பு. நானும் பார்க்காம வாயில வச்சுதான் சரி. வாயில இப்போ ஒரு துத்துல எல்லாம் காட்டிக்கிறேன். காலையில எல்லாம் பாக்கட்டுங்க. வயிற்று ஞாபகம் இருக்கு. மற்றது பார்த்தீங்கன்னா டெக்கத்லானில் இருக்கிற இந்த டவலில் நான் பாவிக்கிறான். விலையும் ஓகே, அவ்வளோ விலையெல்லாம் இல்லை. ஸோ இதில் சின்ன டவல் பாவிச்சேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக நான் பாவிச்சேன். முதல் தடவையாக இந்தியா போய்க்க வாங்கிட்டு வந்தேன். அதை இப்போ தான் தூக்கி போட்டேன். ஒரு 4 வருஷத்துக்கிட்ட பாவிச்சுட்டு அதுலேயே பெரிய சைஸ் டவல் இப்போ விரைக்க வாங்கிட்டு வந்தேன். இது அப்படியே தண்ணி அப்படி சும்மா தொட்டாலே அப்படியே துடைச்சி கொண்டு வந்துடும். மற்றது குயிக்காகவும் காஞ்சிடும். இப்போ தூக்கி போட்டோம்னா கொஞ்சம் நேரத்துலேயே காஞ்சிடும்.
அதாவது இந்த லேபரட்டரி பேக்கும் வாங்கினான். ஏன்னா எப்பயுமே ஹாஸ்டலுக்கு போய்க்கல நான் வந்து ஷாப்பிங் பேக்கில் எல்லாத்தையும் கட்டி கொண்டு போய்க்க எல்லாரும் வெள்ளைக்காரங்களோட ஹாஸ்டல்ல நினைப்பாங்க. இப்போ கிணவேறு எப்படி எங்களை மாதிரி பேக் பேக்கர்ஸ் வரைக்கல ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம்தான் சுப்பராஜனிட ஃபோன் பண்ணி கேட்க இப்படி லேபரட்டரி பேக் இருக்குடா வாங்கடான்னு சொன்னவர். இதை மேலே எங்கேயும் இதில் கொல்லி விடலாம் வாஷ்ரூமில் தேவையான சாமான்களை வைக்கலாம், சோப் இதுகள். மற்றது இதை வந்துட்டு நாங்கள் அந்த பேக் பேக்குகளான வைப்போம். அப்போக்கில் அதுவும் நினையாது. ஷாப்பிங் பேக் இன்றைக்கெல்லாம் ஓட்ட விழுந்துடும் இந்த இதுகளால். இது வாங்கினான் அவ்வளோ விலை இல்லை, நல்ல குறைஞ்ச விலை தான் பாவிக்கு. இதில் பெரிய சில சைஸும் இருக்குது ஃபோக்லைசரில். நான் சின்ன தான் வாங்கினேன். மற்றது நேற்று ஹேண்ட் பிரேக் வந்து செஞ்ச குறையில் இருக்குது. நேற்று நாங்கள் படுத்தது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ஜக்கில் வச்சுட்டு இந்த நடுவுலேயும் இந்த பேர மாதிரி இந்த கட்டை கொண்டு வச்சுருக்கோம். அதாவது இன்ஜின் பகுதியை வந்து வச்சு தான் இதை என்னவை மெக்கானிக்கிட்ட கேட்டு நாங்கள் 3 பேர் மாதிரி படுக்கலாமோன்னு சொல்லி. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆடி அசைஞ்சா தான் அது சறுக்கி விழுமன்ற மாதிரி சொன்னவன். ஸோ அப்படியான நிலைமையில நாங்கள் படுத்துனாங்க. ஏன்னா ஒரு 8:30-9 போல் மெக்கானிக் வந்து கதவை திறந்தோன்னே நாங்கள் போய் வெளியில் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ கராஜ் கதவு வந்து பூட்டின நிலைமையெல்லாம் இருக்கு. ஃபுல்லாக லாக், வெளிப்பக்கத்தால் பூட்டு போட்டு பூட்டி இருக்கணும். எத்தனை மாதிரி இப்படி யாரும் பாஞ்சிருப்பீங்க? உண்மையா சொல்லுங்க. எங்களுக்கு வயசு போயிட்டு நீ நேரவா ஒன்றுமில்ல, கதவை லொக் பண்ணிட்டு போயிட்டு அதால நாங்கள் டீ குடிக்க போறோம். இப்போ நாங்கள் மேலே இருந்து அப்படியே வந்துட்டோம். நாங்கள் வந்துட்டு இதில் டீ குடிக்க போகிறோம். முன்சிஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வராராம் எங்களுக்கு. அவங்களோட கசின்ட வீடு இங்கே தான் இருக்குது. அதாவது அவங்களோட அக்காட ஹஸ்பண்ட வீடும் அவங்களோட அக்காட வீடும் இங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து சாப்பாடு கொண்டு வர நாங்கள் இங்கே வந்துட்டு டீயை மட்டும் குடித்தோம். நாங்கள் அதுலேருந்து மதில் பாஞ்சு வரைக்கல, அதில் வெளியில் கொஞ்சம் அண்ணா வேறண்டவர் அவ்வளோ பேரும் எங்களை பார்த்தேன். பிறகு இந்த ஒரு அண்ணா கதைச்சவர், அவங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த இடத்துல நேற்று ஃபுல்லாக தெரிஞ்சதால அவங்களுக்கு தெரியும் நாங்கள் இங்கே தான் தங்கினாங்கன்னு சொல்லி. விடிய காலம் எழும்பி கிணறால டீ குடிக்காம இருந்தான். இப்போ பயணங்கள் வலிக்கிட்டு திருப்ப விடிய காலமே டீ குடிக்கிற அளவுக்கு வந்துட்டு. இப்போ இதில் நாங்கள் டீ குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அலசினாக்கு வாங்கிட்டு போகிறோம். இப்போ மிச்ச காசை நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, மாறுசலியை வச்சுக்கொள்ளுங்க. நான் வந்துட்டு கப்பை கொண்டு தந்துட்டு வாங்குறேன்னு சொன்னேன். இல்லை பிரச்சனை இல்லை தம்பி, நீங்கள் கொண்டு போங்கண்டே சொல்கிறார். ஸோ நாங்கள் சொன்னாங்க விடத்த கராஜ்னு சொல்லி, அந்த இடத்துல கராஜ்னு சொல்லி. அப்போ அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னாங்க கராஜ் பூட்டிட்டாங்கன்னு சொல்லியா. இப்போ கராஜ் திறந்துட்டாங்க. கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா திறந்துட்டினும் சந்தோஷம். கராஜ் திறந்து தான் இருக்குது. ஸோ பழகிட்டா அதுக்கு இல்லையா. இப்போ இவருக்குமே டீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அப்புறம் பார்க்குறாங்க கேட்பாங்க, நீங்கள் என்னடா டீ மட்டும் நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க? வந்துட்டாங்க. என்ன மங்கட கராஜ் வேலையில் ஆரம்பிக்கல. நேரம் என்னண்ணா? நேரம் என்ன இப்போ? எங்களுக்கு 7:30. அது சரி, இப்போ நேரம் என்ன? இது என்ன அசின்னுண்ட ஜீன்ஸ் காட்டுங்க, நேரத்தை காட்டுங்கண்ணே. 9 மணி சரியா. நல்லா ஃபன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் இங்கே தான் தாங்க போகிறேன். இதே இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா 14 லட்சமா. சரின்னு உள்ளான்ட்ருக்குறான்னு காட்டுறேன். விற்கணிக்கு தானே சொன்ன வரேண்ணே. 14 லட்சமா. 14 எடுக்கலாம். உள்ளுக்கு சீட்டு எல்லாம் நல்ல வடிவம் சூப்பராக இருக்கு. மற்ற சவுண்டு ஸ்டார்ட் பண்ண பாஞ்சாங்க. 4 சீட் பின்னுக்கும் நல்ல ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிட்டியா? சவுண்ட் இருக்கு. ஒன்றில் இருக்கேன்னு இந்த ஸ்டார்ட் பண்ண சத்தம் கேட்டிருக்கோம். ஆனால் ஒன்றுலான்னு இருக்கு. வாகனம் வைப்ரேட் ஆகுது பாருங்க மெல்லமா. ஆனால் பெரிய இதாக இல்லை, சத்தமாக எல்லாம் இல்லை.
ரைஸ் பண்ண தான் தெரியுது ஒன்லயே நிற்குதான். என்னடா நம்பர் பிளேட்டு காணல. ஓகே முன்சிப் வந்தாச்சு. ஆள் நேற்று எனக்கு ஒரு நல்ல உருட்டிட்டார். ஆள் உண்மையிலேயே வரையில. சரியோ நான் கால் பண்ணி கேட்க எங்கே லொக்கேஷன் கேட்டு நான் மாத்தலை முத்துமாரியம்மன் கோயிலுக்கிட்ட வந்துட்டார் ரெண்டவர். ஆனால் பிறகு தான் அந்த இடமெல்லாம் தாண்டி வந்தவர். ஆனால் எங்களுக்காக தான் வந்திருக்காரு அவ்வளோ தூரம். எங்கே போகிறோம்? அங்கே ஷூட்டுக்கு எங்கே போகிறீங்களா? இல்லை ப்ரோ, பைக் ஓட்டுறதால இந்த கிளாஸ் ஒன்று போடுறது. அங்கால அந்த அண்ணா இருக்காருல்ல, அவர் வீடியோ பார்க்குறாரு. முன்சிப் வரைக்குள்ளே எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கார். விடிய சாப்பாடு, பேன் கேக், மற்றது பான், கறி எல்லாம் கட்டி கொண்டு வந்தவர். நல்ல ஒரு மேசை ஒன்று இருக்குது இதில். கராஜ் இதுதான், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதில் இருந்தே சாப்பிடுவோம். பேன் கேக்குன்றது இந்த இதில் இதான் கம்பளை வச்சு நல்லா இருக்குது. இது சம்பல் போட்டு தான் இருக்கிறோம். சில இதுக்குள்ள அந்த எங்களோட மோதகம் அதுக்குள்ளே எல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி தெரியணும். இந்த இடியப்பத்துக்கு எல்லாம் அடித்து சில கடைகளில் கொடுப்பீங்க. நல்லா இந்த தென் பகுதிகள் சிங்கள பகுதிகளில் அது இருக்குது. இது எல்லா தம்பளுக்கும் மாசி கருவாடு இருக்கீங்க. நல்லா இருக்கு. இந்த பானும் ரோஸ் பான் மாதிரி. ரோஸ் பான் நல்ல சப்பையாக இருக்கும். ஆனால் இப்போ ரோஸ் பான் இப்படி தான் வருது. அந்த பானும் இந்த சம்பளம் இதுக்குள்ளேயும் காஞ்ச ரச்சியெல்லாம் போட்டிருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மறுது கடைசியாக முன்சிஃபின்ற வீட்டை புலனர்வைக்கு போயிட்டு வரைக்கும் அவங்களோட அம்மா வந்துட்டு இப்படி ஒரு இதுக்குள்ளே வந்துட்டு உள்ள ஸ்டஃப் பண்ணி எல்லாம் வச்சு தந்தவன். நான் பஸ்ஸில் போய்க்குள்ள சாப்பிட்னா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. முன்சிஃபிட அம்மா நல்லா சமைப்பேன். நான் சொன்னேன் முன்சிஃபிட அம்மாட்ட சமையலை கேட்டுட்டு அது சமையல் சேனல் செய்ய போகிற மாதிரி சொன்னார். நல்லா அந்த சாப்பாடுக்கு இல்லாமல் எப்படி சொல்கிறது, நல்ல சுவையாக இருக்கும். வித்தியாசமான டிஷ் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் போல். இப்போ அண்ணாவும் தம்பியும் பொருட்கள் வாங்க போகணும். கேபிள் இதை வாங்கணும். கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 2 பேரும் அண்ணாவும் தம்பி மாதிரி இருக்கீங்கல்ல. ஜிங்கா புங்கான்னு இந்த வேலன் ட்ராமாவில் வேறு தெரியுமா? அந்த வேலன் ட்ராமாவில் 2 பேரும் அவன் மாதிரி இருக்குது. சரி, இப்போ கீழே டவுனுக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வரட்டுக்கு முன்சிப் வந்தது கொஞ்சம் நல்ல. ஏன்னா கராச்சாக்கில் ஏற்கனவே தெரியும். மற்றது போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் இருக்குது. வளமை ஆட்டோக்கு இதில் வெயிட் பண்ணி போயிட்டு வாரத்துக்குள்ளேயே உயிர் போயிடும். அது வேறு வடிவா அது ரச்சி எதில் சம்பலில் தான் இருக்குது. அந்த சம்பலை மட்டும் கரெக்டாக சாப்பிடுது. பானை சாப்பிடுது இல்லை. இப்போ முன்சிப்பும் அலட்சியம் மாறிட்டீங்கன்னா வந்து மெக்கானிக்கோட கதைச்சு கொண்டு இருக்கணும். லேத்தில் கொடுத்து ஒரு சாமான் எடுக்கணும். லேத்தில் கொடுத்து எடுத்த அப்புறம் தான் எப்படி மத்தியானத்துக்கு மேலே ஆகும் அந்த பொருள் வந்த அப்புறம் தான் ஹேண்ட் பிரேக் வந்து பொருத்தக்கூடிய முன்சிஃபேன் அங்கே இருந்து புலனர்வையிலேருந்து வந்தவர்ண்டா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் எல்லாத்தையுமே இங்கேயே முடிச்சுட்டு போங்கன்னு சொல்றதுக்காக தான் வந்தவர். முன்சிப்புக்கு மொழியும் தெரியும். இருந்தாலும் வந்தாங்கன்னா தமிழ் தான் காய்ப்பார். முன்சிப் இங்கே தான் அவர்கிட்ட வாகனத்தை கொண்டு வந்து செய்யறதால கொஞ்சம் வீடு வர செய்வினும். ஸோ அந்த வகையில் முன்சிப் வந்தது பெரிய உதவியாக இருக்குது. ரிலாக்ஸாக இருக்கு. நாங்கள் முதல்ல சிங்களம் பழம் கொமெண்ட்ஸ்லேயே வந்து வந்தது காய்ச்சி கொண்டிருக்கணும். முன்சிப் சுவிஸ் பேங்க் கொண்டு அக்கௌண்ட் வச்சிருக்காராம். கனெக்ட் பண்ணி தரட்டாம். 4-5 நாளாக கேட்டுக்கொண்டிருக்கேன். அதுக்கு என்ன செய்யுது? அடுத்தது ஹீட் மீட்டர், ஃபியூவல் கேஜ் அது எல்லாமே பார்க்க வேணும். எல்லாம் பார்க்குறேன். சுவிஸ் அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் காசு போடுங்களேன். முன்சிப் சுவிஸ் அக்கௌண்ட்டில் காசு வச்சிருக்காரு. பொலிட்டீஷியன் இல்லை ப்ரோ, அதில் தான் காசு சேர்த்து. பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பினாமி வேறெல்லாம் வச்சிருப்பாங்க. பாருங்க முழுசுடா முன்சிப்கிட்ட இருக்கு. பினாமி கைரனாக தான் இருக்கும். ஏன்னா பரவாயில்ல, நான் சுருட்டிட்டு ஓடிட்டேன். இப்போ முன்சிப் வந்து சுவிஸ் அக்கௌண்ட்ல என்னங்கட அக்கௌண்ட்டுக்கு காசு போட்டுட்டார். ரெக்கார்ட் ஆகுது. நாங்கள் போய் வித்ட்ரா பண்ணிட்டு வரப்போ டவுனுக்கு போட்டோம். பைக் வந்துட்டு நானும் ஜெர்னி முருட்டி விடப்போ 1000 மதியா சத்தமிடாம தான் இருந்தேன். சரி, இப்போ நாங்கள் டவுனுக்கு போகிறோம். நேற்று இந்த இடமெல்லாம் நடந்து போய் ஒரு நட்டுக்காக இவ்வளோ தூரம் போனாங்க.
இப்போ பைக்கில் போகிற முன்சிப் இந்த பைக்கெலாம் புலனறுவையிலேருந்து வந்தவர். இந்த பைக்ல வந்து ஆனா இது ஓகே ஓடுறதுக்கு. ஓ உடம்பு வந்து அலுப்பா இருக்காது. கியர் மாற்ற தேவையில்லை, சும்மா நார்மலாக பிடிக்க சரி ஸ்கூட்டி டைப் தானே. நேற்று இவ்வளோ தூரம் நடந்து போய் வாங்கிட்டு வந்திருக்கிறோமே. ஆனால் கிளைமேட் வந்து வெயில் இல்லை, அதால கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. நீ வேனுக்குள்ள நீ எடிட் பண்ணி கொண்டு வந்த, நீ அந்த டைம்ல 2வது தடவை போய் ஆணி வாங்கிட்டு வந்தான். டவுனுக்கு வந்துட்டோம், காசு மாற்ற வேணும். அடுத்தது சரி, இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு பாலத்தால போகிறோம். கீழே வந்து மகாவலி அங்கே வந்து போகுது. கீழே வந்து மகாவலி ஆறு போகுது. இலங்கையிலேயே மிக நீளமான நதி. நாவலப்பட்டிக்காலையும் போகுது. நாவலப்பட்டி டவுனுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு வாகன வேலைகள் இப்போ கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. என்ன முன்சிப் வந்ததால உண்மையை சொல்ல போனா முன்சிப் வந்து கூட நின்றுதால ஓகே. ஏன்னா முன்சிப் ரெக்கமெண்ட் பண்ண கராஜ் தான் இது. முன்சிப்போட வாகனங்களும் தான் செய்யறேன், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நாங்கள் நாவலப்பட்டிய டவுனுக்கு வந்துட்டோம். பிஓசி பேங்க் ஏடிஎம் தேடி கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பகுதிகளில் ஹட்டன் அப்படியான இடங்களில் 3 இனத்தவர்களுமே இருக்குது. முஸ்லீம்ஸ், தமிழ், சிங்களவர்கள் எல்லாருமே இருக்குது. இங்கே கோயிலை பாருங்க, அம்மன் கோயிலாக இருக்கு. இங்கே இருக்குது பிஓசி ஸ்மார்ட் ஆண்டவரே. என்னடா இது இவ்வளோ லைன், நான் இதில் நிற்கிறேன், டக்குன்னு போயிட்டு வா. இது எனக்கு ஏடிஎம்முக்கு போகலாம்னு சொல்லி பார்த்தா லைன் நிற்கிது, பயங்கர லைன். இப்படின்னு டைம் ஆகும். கிளைமேட் தான் இந்த இடங்கள்ல பிடிச்சிருக்கு, சில்லுன்னு இருக்கு. இப்போ நாங்கள் இதில் பிஓசியில் வந்துட்டு காசு எடுக்கலாமா, ஆனால் போடையிலாதான். அதால் நாங்கள் பணியை போகணும்னு சொல்லுவேன். இங்கே வந்துட்டு அந்த பிரதேச வழக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த கீழே போகிறன்றதை பணியேன்ட்டு சொல்லுவேன் நான். இதால் இன்னொரு கோயிலும் இருக்கு, இந்த 5 வேறு சரி. இதில் பாருங்க, இதால் இன்னொரு கோயில் இருக்கு. கதிரேசன் கோயில் என்று போட்டிருக்கு. கதிரேசன் கோயில், முருகன் கோயில் போல. உள்ள பேங்குக்கு வந்துட்டோம். பிஓசி நாவலப்பட்டியாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைக்குகளில் வந்துட்டு இந்த தாய்லாந்து அங்காளி சைட்டுகளில் இந்த மலைக்கு நினையக்கூடாதுன்ற மாதிரி போட்டிருக்குந்தானே, அதே மாதிரி போட்டிருக்கணும். இந்தியாவில் நாங்கள் நேற்றுலேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுலேயும் ஒரு பைக் இருக்குது தரேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்த அளவில் முடிஞ்சது. மழை பெய்ய வலிக்கிட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கருமுகம். நாங்கள் திருப்ப போகிறோம். திருப்பூருக்கா டவுனுக்கு வரணும். கோல் வந்தது என்னென்னா, அங்கே வந்து லிவர் ஏதோ வாங்கணுமா. ஸோ அவசரமாக வர சொன்னேன். திருப்ப போய் கொண்டு இருக்கிறோம். இது ஒன்று போதுமா? 2 பக்கம் வரணுங்களா? இல்லை, ஒரே மாதிரி தானே வரணும். 2 பக்கம். இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வாகனம் இடைக்கில் அடைக்கிறது. இப்போ ஜெரின் பம்ப் பண்ண தான் ஓடும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக டீசல் ஃபில்டருக்கு ஆயில் ஃபில்டர் மாற்றி வச்சுருந்துருக்குறோம் இவ்வளோ காலம். அதை நீங்கள் பார்ட்ஸ் வாங்கடா வெளில என்னன்னா நாங்கள் பறந்தடிச்சு வந்தோம். பின்ன அவசரமான நேரத்தில் வெயில் காணாம போயிடும். அப்படி இல்லை, ஜெரின் நாங்கள் வீட்டுக்கு காசு விடணும், அதை போயிட்டு வந்தோம். நாங்கள் போய் கோல் அடிச்ச உடனே வந்துட்டோம். உடனே தீ பிடிக்கலையா? இல்லை, ஒன்று போகிற எல்லாம் ஆதாரம் இருக்கு. எல்லாம் ஆதாரம் இருக்கு. எல்லாம் ஆதாரம் இருக்கு. இப்போ பண்ணீங்களா? க்ளீன் பண்ணீங்களா? நீங்க அவ்வளோ ஃபுல்லாக டஸ்ட். ஓ டைம் டஸ்ட் பாருங்க. இதை கொண்டு போயிட்டு இதில் வந்து இது வேண்டி நாங்கள் டீசல் ஃபில்டருக்கு பதிலாக அந்த ஆயில் ஃபில்டர் தான் மாற்றிருந்தேன். பாதி அதெல்லாம் வாங்க வெளிக்கிடினேன். அது வாங்கிட்டு வந்த பிறகு இதெல்லாம் என்கிட்ட 2 பேர் தான் பைக்கில் போகலாம். அதனால் அரசின நாம் முன்சிப்புமே போயிடும். ரைட். அங்கே பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் என்ன ஈஸியாக. அங்கே பொருட்கள் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், இங்கே தான் கிடைக்குது இல்லை. கீழே வெல்டிங் வேலைக்காக இந்த பேட்டரி பெட்டின்ற இதை வந்து கலட்டினது இப்போ திருப்ப பூட்டிட்டேன். இங்கால பம்பும் வந்து பூட்டி கொண்டிருக்கிறார் அண்ணா.
கூட்டி முடிங்கன்னா ஸ்டார்ட் அடித்து பார்க்கலாம். மற்ற என்னென்ன மாற்றணும்னு சொன்னீங்க? இந்த வாங்க போயிருக்கீங்க ஆ பிரேக் சிலிண்டர். பிரேக் சிலிண்டரா? மேலே நல்ல மழை பெய்யுது. மழை பெய்யுது. ஜெரின் எங்கடா போயிட்டு வர? ஜெரின் எங்கேயே வெளியில் ஃபன் அடிச்சுட்டு வரான். நல்ல மழை பெய்யுது. இப்போ எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அடிச்சு பார்க்குறார். ஒயிலும் பார்த்தது தண்ணியும் இருக்கு ரேடியேட்டருக்கு. நல்ல மழை வேறுங்க. ஸ்டார்ட் பண்ணினவர் இப்போ நல்லா அப்படியே கருப்பா புகையா வந்த. சரியா ஸ்டார்ட் வந்துட்டு அப்படியே நிக்குது. பண்ண வேண்டாம். ஸ்டார்ட் வரதில்லை. அப்படி ஸ்டார்ட் அடிச்சு நிக்குது. ஆஹா ரேடியேட்டர் வந்து அதில் க்ளீன் பண்ணி போடணுமா? அதுக்குள்ள தண்ணி அடிக்குது ரைஸ் பண்ணிக்க. இதுக்கால வந்தது தண்ணி டீசல். ஓகே, இப்போ மழையெல்லாம் விட்டுட்டுது. ஆக்களும் சாமானு கொண்டு வந்து எல்லாத்தையுமே பொருத்தியாச்சு. அடுத்ததாக ஸ்டார்ட் அடித்து பார்க்குறோம். பிடிக்கட்டா பிரேக்க அமர்த்தி பிடிக்கட்டா விடட்டா பம்மனுங்க. வந்து ஹேண்ட் பிரேக் வந்து தூட்டியாச்சு. கடைசியா நார்மல் பிரேக் இருக்கு தானே, அதுக்கு வந்து இந்த யார் எடுக்கிறேன் ஒரு பிரேக்கை பார்த்து இங்காலியா பார்த்தாது அங்காளி சில் பார்க்குறேன். இப்போ பிரேக் ஹேண்ட் பிரேக் எல்லாம் பூட்டியாச்சு. கடைசியாக வந்துட்டு இந்த ரிம்மை பூட்டிட்டு சில்லை பூட்டிட்டா ஓகே, நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கலாம். நேற்று வீடியோவில் எல்லாம் காட்டியிருப்பேன். இந்த புதுசாக இந்த ஹேண்ட் பிரேக்குக்காக இந்த இதை வந்து வெட்டி அவரே பொருத்தினவர். எங்கேயால இந்த கேபிள் எல்லாம் போய் உள்ளே ஜாயின் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ ஹேண்ட் பிரேக்கும் வேலை செய்யும். இப்போ பிரேக்கும் ஓகே, சில்லை பூட்டிட்டா ரெடி. இல்லை அது போயிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதில் வரைக்கும் மாற்றுவோம் வரோம். இல்லை அது 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 அதில் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ப்ரோ. சும்மா அது எல்லாம் கொடுத்தா சரி. அங்கே அங்கே அடிக்கல, அது அடிக்க இதாகலாம். அதை போட்டுட்டு கீழே இந்த இது அடிக்கிற மத்தியானம் போல தான் எடுப்பாங்க. விடிய கொடுத்தாலே மத்தியானமா. என் கராச்சியில் செய்ய மாட்டேது. கராச்சியில் செய்யறல, லேயத்தில் செய்யறேன். லேயத்தில் ஒட்டேனா லீக் ஆகாது. இல்லை இல்லை அவருக்கா பார்த்துட்டு வவுனியாவில் இருக்கா சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்கா வவுனியாவில்? இது எல்லாத்துக்கும் யாழ்ப்பாணம் தானே வரீங்க? அதான் கேட்குறேன். யாழ்ப்பாணத்தில் இருக்க வேறு இருக்குமா? யாழ்ப்பாணத்தில் காருக்கு என்னதுக்கா? காருக்கு யாழ்ப்பாணத்துக்கு பார்ட்ஸ் தேடி வேற இல்லையா? சரியா, ஓகே ஓகே. சரியா. டுமாரோ at 8:30 PM. Watch Kadan Vibes. பண்றதெல்லாம் ஓகேயா? அட்ஜஸ்ட் பண்ணணுமா ஹேண்ட் பிரேக்கர்? ஓ லைட் இருக்கு. டொல்ஃபினுக்கு பூட்டுற பிரக்கெட் எடுத்துட்டு இதில் பின்னுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்பேவில் ஒன்று வைக்கலாமா நான் சொல்கிறேன். முன்சிப் என்ன நம்பரை பிளாக் பண்ணுறார். சரியா, பாய் பாய் முன்சிப், குட் பாய்.
ஓகே, இப்போ எல்லாமே பூட்டி தாண்டியாச்சு. இப்போ மெக்கானிக் அண்ணாவும் இதை ஓடி பார்த்தா என்ன மாதிரியான தெரியும் தானே. அப்போ இங்கே மலை சாய்வு மாதிரி தான் இந்த ரோட் போகுது. ஓடி பார்த்துட்டு வர போயிடும். ஹேண்ட் பிரேக்கும் ஓகே இருந்தால் சரி, நாங்கள் வலிக்கலாம். எப்படி இருக்கான்னு பாருங்க, இந்த பக்கத்தில் இருந்து பார்க்க வியூ. ஹேண்ட் பிரேக் ஓகே வேலை செய்யுது. இந்த உதறல் தான் அண்டைக்கும் இருந்தது. அதான் அண்டைக்கு இந்த வாகனத்தை அந்த ஹோட்டலுக்கு ஏற்ற இதே மாதிரி அந்த இதுன்றது அந்த கியர் பாக்ஸ் தான் பார்க்கணும்னு சொல்கிறேன். சின்ன அந்த நொக்கடிச்சு கியர் சத்தம் விளேக்கில் கேட்குற மாதிரி சத்தம் கேட்குதல்ல, அது மாதிரி இருக்குது. சாய்வான நிலத்தில் போய்க்க அப்படி தான் கேட்குது. ஆனால் நோமலாக ஏறுது, இப்படி மலைப்பாங்கான ரோட்டில் சிம்பிளாக ஏறுது. மலை ஏறுதுண்ணே, ஆனால் அந்த கியர் பாக்ஸ் பார்த்தா சரிண்ணே. ஓகே, இப்போ திருப்ப கராச்சடிக்கு வந்தாச்சு. அந்த ஒரு சின்ன இதுதான் இருக்குது, அந்த கியர் பாக்ஸ் பார்த்தா சரி. நோமல் எல்லா வாங்கணும் போட்டு பிக்கப் பண்ண உடம்புல வந்து சத்து என்ன உடம்புல சத்து சரி. ஓகே, அப்போ இதிலேருந்து நாங்கள் அப்படியே கராச்சுக்கு பே பண்ணி போட்டு நாங்கள் அப்படியே வெளிக்கிட்டோம். இப்போ நாங்கள் கம்பளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாய் பாய் பாய். சொல்லு இல்லை, நாங்கள் பாய் சொன்னாலே சரி, பார்க்குறாக்களுக்கு தெரியும் நாங்கள் இவ்வளோ க்ளோஸ். பாய்டா, பாய் பாய், சந்திப்பா மின்சா, பாய் போன. ஓகே சரி, இப்போ இவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எல்லா வேலைகளும் முடியல, ஆனால் இருந்தாலுமே மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு போகிறோம். முன்சிப் வந்து அவங்களோட வீட்டில் போயிட்டு எங்களுடைய சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்சிப்புக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து வயரிங் வேலை செய்கிறாரு, இந்த டேஷ்போர்ட் எல்லாம் மாற்றுவார். அப்போ அவர்கிட்ட போனாங்க, போயிட்டு அவரும் கொஞ்சம் வேலைகள்லாம் உடனே செய்யலாம்னு சொன்னவர். ஆனால் எங்களுக்கு நின்று செய்ய முடியாத நிலைமை, அதனால் நாங்கள் திருப்ப யாழ்ப்பாணம் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ கம்பளையில் இருக்கிறோம். எப்படியும் போய் சேர அப்படியும் ஒரு 2 மணி ஆகும்னு நம்புகிறேன். இல்லாட்டி கிடைக்க எங்கே மேலா போனா ரூம் எடுத்து தங்க வேண்டி வரலாம். பாப்போம், அது அடுத்த வீடியோல நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. பயணத்துல நானே இடத்துல இருப்பேன். பயணத்துல வாகனம் நீங்க ஓடுவீங்கன்னா போய் கொண்டு வாகனம் தண்ட வரல கொண்டு விடும். டெஸ்லா யாழ்ப்பாணத்தின் டெஸ்லா. அதான் சொன்னேன், இப்ப உங்களால ஏலாம போச்சுன்னா வீடு ரூம் எடுக்கலாம்னு சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க? ரூம் எடுக்கிறவங்க காசு இல்ல, நாங்க அதான் இப்ப நாங்க என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் அதை விட முக்கியமான இடத்துல எல்லாம் போய் தங்கி இருக்கிறேன். ஒரு கஷ்டமும் இல்லை, எங்க என்னாலும் நிக்கலாம், வைக்கவும் செய்யலாம். ஸோ அதை வந்து நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்தா எங்களோட சேனலுக்கு இப்பதான் முதல் தடவை வந்து வீடியோ வாங்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்க இனிமேல் போட போற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து வரணும். பாய்.